Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேளையிலே நாம் மறுபடியும் தேவ சமூகத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க, அவருடைய பிரசன்னத்திலே கூடி வர தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence, to come to listen to His word and meditate this word in this morning hour. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. நமக்கு போதிக்கிறவர். He is the one who teaches us. இன்றைக்கும் தேவன் தம்முடைய சத்தியத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துவாராக. May the Lord today even teach us into His truth. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. Thank you, Lord. Thank you, Lord. நீங்காதீரும் மானேச கர்த்தரே, வேழிச்சம் மங்கி ஈருட்டாயிற்றே, மற்றோர் சகாய அற்ற போதிலோ, மானேச கர்த்தரே நீங்காதீரோ. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து எங்களை உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்துகிறோம். Our holy and merciful Father, in this morning hour we come to your holy presence and commit ourselves humbly at your presence, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டிய சத்தியங்களை நீர் வெளிப்படுத்தும்படி உம்முடைய இரக்கமுள்ள கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். Lord, we humble ourselves and commit in your Lord holy hand that the Lord may teach us that is required today, Lord. ஆண்டவரே, வேதத்தை அறிவது எவ்வளவு பெரிய கிருபை, அதை அறிய பண்ணுகிற நீர் எங்களோடு கூடவே வருகிறதற்காக உமக்கு நன்றி. Lord, it is really a great grace to know your word, Lord, and Lord, the Lord who teaches that will come with us, Lord, that is also a great privilege for us. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனம் எங்களுக்கு தேவையான போஷாக்கை ஆண்டவரை கொடுக்கும்படியாய் ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. Today may the Holy Spirit do great things amidst us, that Lord you may give this nourishment to our souls, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. 180 தியானங்களை நாம் நீதிமொழிகளில் நாம் ஆண்டவர் கிருபையினாலே துவங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். God has given us to commence this 180 devotions from the book of Proverbs. 105வது தியானத்தின் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். We have entered the devotion number 105. கர்த்தர் இம்மட்டும் ரொம்ப நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை வெளிப்படுத்தி நமக்கு போதித்து வருகிறார். The Lord has been good to us so far and He has been revealing His truth each and every day. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். By the grace of God, we're going to enter Proverbs chapter 4 today. இதை நான் யோசித்தேன். இன்றைக்கு காலைல வந்த உடனே
நம்ம 3ஆம் அதிகாரத்திலே ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருக்கே, எவ்வளோ நாள் நம்ம இருந்தோம்னு சொல்லி நான் பார்த்தேன். So as I came this morning, I was thinking just we were staying in this chapter 3 for a very long time, and I was just thinking how many days we were into it. அப்பதான் பார்த்தேன் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நாம 45வது தியானமா நம்ம ஆரம்பிச்சோம். So that is when I found out we started this chapter 3 as devotion number 45. ஆண்டவருடைய கிருபையினாலே 60 நாட்கள் இந்த 35 வசனங்கள் ஆண்டவர் தியானிக்க பண்ணினார். By the grace of God, the Lord has enabled us to meditate these 35 verses for 60 days. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் வெளிப்படுத்தி கொடுத்த எல்லா சத்தியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். Our God is so good, and I also thank God for revealing all the truths to us. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவாராக. Even today, may the Lord speak with us and minister with us. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 4, first 4 verses. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding. For I give you good doctrine. Do not forsake my law. When I was my father's son, tender and the only one in the sight of my mother, he also taught me and said to me, let thy heart retain my words, keep my commandments and live. இதில் இந்த வசனத்தின் முதலாவது வசனம் என்னை ரொம்ப தொட்டது. So here the first word really touched me much. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding. நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுடைய போதகம், தகப்பனோடு இருக்கிற உறவு மிக மிக முக்கியமானது. I think in a family the instruction of a father and a relationship of a father is very important. நான் நினைக்கிறேன் பொதுவாக சொல்லுவார்கள், யார் வேண்டுமானாலும் அப்பாவாகலாம், ஆனால் தகப்பன் ஆகிறது என்பது ரொம்ப கடினம் என்று சொல்லுவாங்க. It is actually said that any kind of man can be a father, but that it takes a special kind of man to be a dad. அதாவது சரீர பிரகாரமாக ஒரு பிள்ளையை பெற்று இந்த பிள்ளைக்கு நான் தான் அப்பான்னு சொல்றது பெரிய சாதனை அல்ல. It is not a great achievement that you bear a child physically and you say that you are a biological father of a child. ஆனால் பெற்ற பிள்ளையை அப்பா என்கிற ஸ்தானத்திலிருந்து தகப்பன் என்கிற ஸ்தானத்திற்கு உயர்ந்து அந்த பிள்ளையை வழிநடத்த கிருபையும் ஞானத்தையும் பெறுவதென்பது தேவதயவு. But growing up from the position of a dad to a position of a father and molding the child is very important. அதாவது ஒரு நல்ல தகப்பன் யார் என்று கேட்டால், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறவன் மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை உருவாக்குகிறவன். So the ideal father not only simply have a part in procreation of a child, but also the one who molds the child. அதாவது அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்படி அந்த பிள்ளையை போதித்து, அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஞானத்தை புகட்டி அந்த பிள்ளையை உருவாக்குவது என்பது ஒரு தகப்பனுடைய முக்கியமான ஒரு பங்கு என்பதை மறந்து போகக்கூடாது. The very vital role of a father is to correct the child, to guide the child, to teach the child, and also to give instruction and wisdom to the child. அதாவது சரீர பிரகாரமாக எனக்கு இவர்தான் அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகளை பார்க்கிலும் நான் நினைக்கிறேன், இவர் என்னுடைய தகப்பன், என்னை போதித்து எனக்கு புத்தியை புகட்டி என்னை வளர்த்த, என்னை உருவாக்கிய தகப்பன் என்று ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். And fortunate are those who have more than a biological father, who have a father who can guide them, who can give them instruction, who can lead them, guide them, correct them, and have a very personal relationship with them. நான் நினைக்கிறேன் ஒரு தகப்பனுடைய பங்கு ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில, ஒரு பிள்ளையினுடைய உருவாக்குதல்ல மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. I think father's role plays a very important role in the well-being of a child and in also molding a child. நான் நினைக்கிறேன் ஒரு பிள்ளையை சிட்சையிலே வளர்ப்பது, ஒழுக்கத்திலே வளர்ப்பது, நல் நடக்கையிலே வளர்ப்பதில் ஒரு தகப்பனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். So the role of a father is very important in bringing up a child in a disciplinary manner, in guiding him, correcting him.
நான் நினைக்கிறேன் ஒரு தகப்பனோடு ஒரு பிள்ளைக்கு சரியான ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்குமானால் அந்த உறவு அந்த பிள்ளையினுடைய மற்ற எல்லா உறவுகளையும் அது பாதிக்கும், அது உருவாக்கும், அது மேம்படுத்தும். So I think when a child has a very good relationship with the father, then that relationship will affect all other relationship, and it also improves and also plays a vital role in other relationships as well. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல அன்பான ஒரு போதிக்கிற பக்தி உள்ள அப்பா எனக்கு இருந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்று சில பேர் சொல்லலாம். Some of you, as you listen to this, you may say, Pastor, I don't have a father who is very wise, who is very much understanding, who can guide me, and who is much godly. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னாலே எனக்கு பயமுறுத்துகிற ஒரு நபர் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு அன்பான நபர் எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி என் லைஃப்ல அப்பான்ற ஸ்தானத்துல யாருமே இல்லைன்னு சொல்லலாம். Some may say that, Pastor, as you say about a father, I only remember a father who always threatens me. I don't have a father who is much loving to me. வேதனையோடு சொல்ல வேண்டுமானால் சில பிள்ளைகளுடைய துக்கமான நிலை என்னவென்றால் தங்களுடைய சொந்த தகப்பன்மாரால் அடித்து நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு கெடுக்கப்பட்டு பாதி வழியில் கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய நிலை அநேகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. And to say, it is more painful to say that there are some children who are hurt, betrayed, forsaken and abused by their own fathers. சில தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகள் மேல் செலுத்த வேண்டிய உத்தரவாதத்தை செலுத்தாமல் பாதி வழியிலே விட்டு சென்றவர்களும் உண்டு. There are certain fathers who remain irresponsible, who don't play the responsibility they are supposed to take upon the child and leave half the way. வேதனையான காரியம் என்னவென்றால் சில வேளையில சில பிள்ளைகள் தங்களுடைய தகப்பன்மாரை சிறு வயதிலே இழந்து போகவும் செய்கிறார்கள். And much painful is that there are certain children who lose their fathers even at the very childhood. எந்த நிலையில நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், no matter in whatever situation you are listening to this word, நமக்கு ஒரு நிச்சயமும் ஒரு நம்பிக்கையும் உண்டு. we have a certainty and a hope. நமக்கு ஒரு பூரண தகப்பன் ஒருவர் பரலோகத்திலே இருக்கிறார். We have an ultimate father in heaven. A perfect father. அவர் சர்க்குணம் உள்ளவர், அவர் பூரணம் உள்ளவர். He is perfect. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் சரீர பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்தும்படி போதிக்கும்படி நம்முடைய தகப்பன் நம்மோடு இராவிட்டாலும் நம்மை போதித்து நல்ல தகப்பனாய் நம்மை வழிநடத்த அவர் வல்லவரும் அவர் வாஞ்சை உள்ளவருமாய் இருக்கிறார். Though we don't have a biological father who can lead us, who can guide us in our life, but he is able and is a faithful father to bring us up, to raise up us and also guide us in our life. திக்கற்றவர்களாய் நீங்கள் விடப்பட்டாலும் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து ஒரு நாளும் கைவிடாமல் வழிநடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். We have a living God. Though you are left as orphans, we have a living God who will never forsake you but can guide you and lead you all through your life. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு இந்த வசனத்துல என்னை ரொம்ப கவர்ந்த வார்த்தை, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். So the word that attracted me in this verse is, hear my children the instruction of a father and give attention to know understanding. இன்றைக்கு நான் பேச போகிற தியானத்தின் தலைப்பு ஒரு தகப்பனுடைய போதகம். Today's title of my sermon is Father's Instruction. ஒரு தகப்பனுடைய போதகம். A father's instruction. ஒரு தகப்பன் போதிக்கிற ஒரு உத்தரவாதம் அவருக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. A father should never forget that he has a responsibility of instructing or teaching a child. அநேக பெற்றோர் விசேஷமாய் தகப்பன்மார்னு நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளை கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறதுல அதோட என்னுடைய உத்தரவாதம் முடிந்து போய்விட்டது. Most of the parents, especially father, thinks that my responsibility ends when I get what my child asks for. என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து தங்க இடம் கொடுத்து ஃபீஸ் கட்டி என் பிள்ளை கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. They think that if I provide them food, if I pay them fees, if I give them whatever they ask for, then my responsibility is over there. ஆனால் வேதம் சொல்லுகிறது இதை தாண்டி ஒரு உத்தரவாதம் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைக்கு
போதகனாக ஒரு தகப்பன் மாற வேண்டும். But the Bible says, besides this, a father has a responsibility that he should become an instructor of his child. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இன்றைக்கு ஒரு நல்ல போதகனாக ஒரு தகப்பன் மாற வேண்டுமானால் அவங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3 காரியங்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். Today I want to share 3 things in our life that a father should possess to become a good instructor. இந்த வார்த்தைகள் நான் இதை தியானிக்கும் போது எனக்கே ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. As he was meditating on this, it was really useful to myself. இது என்னையே உணர்த்துகிறதா இருந்தது. It was actually convicting me and realizing. நானும் இதை எடுத்துட்டு இருக்கும்போதே நான் எனக்குள்ள ஜெபித்த ஆண்டவரே, நான் போதிக்கிறதை என் வாழ்க்கையில நான் முழுமையாக நான் கடைபிடிக்க, அதை நான் அபியாசப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று எனக்குள்ளே நான் ஜெபித்து கொண்டேன். As I was preparing for this, I was also praying within myself, Lord, give me grace that I may also practice and make it applicable in my life whatever I preach today. இதுல 3 சத்தியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். The Lord showed me 3 important truths here. முதலாவது, மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Let us read again Proverbs chapter 4, first 2 verses. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding. For I give you good doctrine, do not forsake my law. 2ஆம் வசனத்துல திரும்ப வாசிக்கிறேன். முதல் பகுதி. Let's read verse 2 again. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். For I give you good doctrine. நற்போதகத்தை தருகிறேன். I give you good doctrine. முதலாவது சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். The first truth to understand. ஒரு தகப்பன் ஒரு நல்ல போதகனாய் இருக்க வேண்டுமானால், If a father ought to become a good instructor, முதலாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு இருப்பதற்கு அவன் அறிந்திருக்க வேண்டும். the first thing that is required is the availability of a father. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு வந்தடையக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். The father should be very available to the child. நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நிலைகளிலேயும் அவர்களை அடையத்தக்க ஒரு நிலையில நாம் இருக்கணும். So when I say availability, they should be available to be reached at every point of time. அதாவது சரீர பிரகாரமாக அவங்க அங்க பிள்ளைகளோடு இருக்கணும். They should be physically available to the children. உணர்வு ரீதியாக பிள்ளைகளோடு பயணிக்கணும். They should also travel emotionally with the children. அவர்களோடு இருந்தால்தான் போதிக்க முடியும். And only if they be so, they can teach them and instruct them. மெக்டோவல் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் The Dad Difference என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார். A man of God named McDowell, he wrote a book named The Dad Difference. அவர் சொல்லுகிறாரு, நிறைய சபைகள்ல போய் அவர் எடுத்த ஒரு ஆராய்ச்சியில அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? So what did he find out in a research that he made in many churches? அவங்க சொல்றாங்களாம், விசேஷமா இளைஞர்கள் டீனேஜர்ஸ் வந்து சொன்னாங்களாம் அவர்கிட்ட, ஒரு நாளைக்கு எங்க அப்பாவோட நான் ஒரு மனம் திறந்து நான் பேசினது ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2 நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். So the teens actually told him that an average teen in the church spend only 2 minutes a day with a conversation with the father. அதுல மாத்திரம் இல்லை, அவங்க சொல்றாங்களாம் 25% இளைஞர்கள் சொன்னாங்களாம், எங்க வாழ்க்கையை குறித்து நாங்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள், உரையாடல்களை எங்க அப்பாவோட நாங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட நாங்க உட்கார்ந்து பேசினது கிடையாதுன்னு சொல்றாங்க. And also 25% of these teens said that they never had a meaningful conversation with their father. இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெறுது பாருங்க. நம்முடைய தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்கும்படி அவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். So it is very important that father should be very available in the life of a child to spend time with them. 1988ஆம் ஆண்டுல நியூஸ் வீக் என்ற மேகசின்ல ஒரு தகவல் வெளிவந்தது. In 1988, a magazine named Newsweek published a report. அதுல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில் 15ஆம் வயதிற்கு கீழே உள்ள பிள்ளைகள்ல ஏறத்தாழ 56 லட்சத்திற்கும் மேல உள்ள பிள்ளைகள் அமெரிக்காவில் தகப்பனே இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. So that magazine reported that there were 5.6 million children in America under 15 years growing up without fathers. அதாவது
பாதியிலே விவாகரத்து செய்துவிட்டு பிள்ளையினுடைய வாழ்க்கையை விட்டு இல்லாமல் போன பெற்றோர் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். It means that the multitude was so much that the fathers who divorced and left the children half the way was the number. அதுல என்ன அவங்க பிரியும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளையை நான் கவனிக்கிறேன், பிள்ளையை வளர்த்து கொள்றேன், பிள்ளை வளர்ப்புல நானும் ஒரு பங்காற்றுறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு தான் போறாங்க. So when they part, they actually say and promise that they will take care of their child. They will also play an important role in the life of the child. ஆனால் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு அப்புறமா, அவங்க விவாகரத்து செய்து பிரிந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பிள்ளையோட எந்த தொடர்புமே இல்லாத நிலையில் அவங்க போயிடுறாங்களாம். So but it has been found that 2 years after the divorce, they don't have contact with the children at all. அதாவது அதுல ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. விவாகரத்து பெற்று வீட்டை விட்டு போன பெற்றோர் அதுல தகப்பன்மார்ல ஏறத்தாழ 4/3 பேர், 3/4, 4/3 பேர் தாம் பிள்ளைகளை மாதத்திற்கு 2 முறை கூட ஒரு தகப்பன் சந்திக்காத நிலையிலே குடும்பங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சாங்க. They have also found in the report that 3/4 of all the children of divorce have contact with their fathers fewer than 2 days a month. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தகப்பன்மார் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுக்கிற இடத்துல அவர் இல்லாததுனால இந்த பிள்ளை இப்பொழுது எங்கிருந்து ஆலோசனையும் எங்கிருந்து தாக்கத்தையும் அவன் அனுபவிக்கிறான் என்று சொன்னால், இந்த சமுதாயங்களை கேங்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சண்டை போடுற ரவுடிஸ், இதை போல ஊர் சுற்றுகிறவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் கையில் இந்த பிள்ளை சிக்கி வளருகிறதாக கண்டுபிடித்தார்கள். As a result, they have found that these children who don't have fathers, who have left without the fathers, they actually step into gangs and to find a community support from them. தகப்பன் போதகத்தை கேள் என்று சொல்லும் பொழுது, தகப்பனுடைய போதகம் கொடுக்கிறதற்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்க வேண்டியது அவசியம். When it says hear the instruction of a father, then it is very much necessary that the father should be available to spend time with the child. நம்முடைய பரம தகப்பன் ரொம்ப அருமையானவர். Our heavenly father is very good. அவர் நம்மோடு பேசுகிறவர், நேரத்தை செலவழிக்கிறவர். He is the one who speaks with us, who spends time with us. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மோசமான நிலைக்கு நாம போனாலும் அங்கேயும் நம்மோடு பேசுகிறது நம்முடைய தேவனை போல யாருமே இல்லை. I tell you, no matter whatever worst situation you go through, but we have a God who can come even to that situation and speak with us. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to Genesis chapter 3, அங்கே ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்து பாவம் செய்தார்கள்னு பார்க்கிறோம். Here we read that this Adam and Eve, they were in the garden, but they did not obey the word of God and ate that forbidden fruit. அவர்கள் புசித்த மாத்திரத்திலேயே அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு அவர்கள் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டார்கள். So once they ate it, they found themselves to be naked and they hid themselves in the garden. வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். And the man and his wife heard the sound of the Lord God walking in the garden at the time of the evening breeze. 9ஆம் வசனம் பாருங்க. Look at verse 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதியாகமம் 3:9, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். And so the Lord God called out to the man and said to him, where are you? எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? இவங்க பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். In the time when they sinned and they hid themselves, they heard the voice of the Lord moving and walking in the garden. உலாவி கொண்டிருந்தது மாத்திரம் இல்ல, பெயர் சொல்லி கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று விசாரித்தார். Not only he was walking in the garden, but he also called out by his name and inquired him. இங்க பாருங்க, இவங்க 10 கற்பனைகளை பெற்று அதுல ஒண்ணு உடைக்கல, பெற்றதே ஒரு கற்பனை தான், அதே உடைச்சிட்டாங்க. So here they did not receive 10 commandments, they just received one commandment and broke that commandment even. இப்போ அவங்க தேவனுடைய நீதியை விட்டு விலகி பாவிகளாக நிற்கிறாங்க. Now they have just gone away from the righteousness of God and standing as sinners. ஆனால் பாவிகளாய் நின்று விழுந்து போன நிலையில் இருக்கும்போது அவர்களை சந்திக்க வந்தது ஒரே ஒருவர் உண்டானா, அவங்களுடைய தகப்பனாகிய தேவன். Even in the situation when they stood as sinners, the only one who came searching them is the Father heaven. அவர்களோடு தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். He was continually speaking with them. அவர்களுடைய உருவாகுதலிலேயும் அவர்களுடைய மகிழ்ச்சியிலே கூட இருந்தவர் மாத்திரமல்ல, அவருடைய விழுகையிலேயும் அவர்களுடைய தனிமையிலேயும் வெட்கத்திலேயும்
மனிதனையும் அவர்களை தேடி வந்த ஒரு தகப்பனாக தேவன் வெளிப்படுகிறார். Our Lord is been revealed as not only as a father who was with them in the times of their growth and maturity, but also in the time of their fall and sin. இதைதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, This is what when you read in 1 Peter 2:25, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். For you were like sheep going astray, but now you have now returned to the shepherd and guardian of your souls. அப்போ நம்ம வாழ்க்கையில விழுகை வரும்பொழுது கூட நம்மோடு இருக்கிற ஒரு தகப்பன் தான் தேவன். So it means that the only father who remains with us even when we fall is our God. ஒரு நல்ல தகப்பனுக்கு எடுத்துக்காட்டு வந்து தேவன் தான். Our God is a good example of a father. நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலையிலேயும் கூட இருக்கணும், அவர்கள் வந்தடையத்தக்க ஒரு இடத்துல நாம நெருங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பன் விரும்பணும். So I tell you, even in every situations of a child's life, a father should be available to be present in every part and times. பாருங்க, இந்த பாவம் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவை முறித்து போட்டது. So this sin actually separated or broke down the relationship between God and men. நீங்கள் ஏசாயா 53:6 பார்ப்பீர்களானால், If you read Isaiah 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். we all went astray like sheep, we all have turned to our own way. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று போட்டிருக்கு. And the Lord has punished him for the iniquity of us all. அப்புறம் அர்த்தம் என்ன? இந்த உடைந்து போன உறவை சீர்படுத்த தேவன் தன்னையே பலியா கொடுத்தார். It means that in order to set right this broken relationship, the Lord sacrificed himself. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மனுஷன் தேவனை கூப்பிடல. So it is really surprising that man did not call unto the Lord. ஆதாம் வந்து பாவம் செய்து ஏவாள் வந்து ஒளிந்து கொண்ட பொழுது தேவனே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. When Adam committed sin and when they both hid themselves, they did not call unto the Lord. அவங்க வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு அவங்க போய் ஒளிந்து கொண்டாங்க. So they were afraid and they were ashamed and they hid themselves. அவங்க தேவனை விட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. They ostracized themselves from the Lord. ஆனால் தேவன் விழுந்து போன மனிதனையும் அசட்டை பண்ணாமல் துரத்தி விடாமல் அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் தேவன் விலகி போகல. But the Lord did not despise or distance himself from their people. மனிதன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்தை தேடி தேவன் வந்தார். God came to the place where man was available. அவர் மனிதனோடு பேசினார். He communicated with the man. அவர்கள் விளங்கிக் கொள்ளும் பாஷையிலே அவர்களோடு உரையாடினார். He communicated in the language of the listener. அவர்களுடைய தேவை என்னவென்று கண்டு அவர்களுக்கு தோலாடைகளை உடுத்தினார். And also he also came to know what was the requirement and he gave them a skin garments. அவர்களுக்கு சிட்சை கிடைத்தது என்பதில் சந்தேகம் இல்லை. And there's no doubt they received this punishment. ஆனால் அவருடைய விழுகையிலேயும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகாமல் கூட இருந்தது. But even in their fall, the presence of the Lord did not depart from them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 33-35 வாசிக்கும்போது If you read இந்த சமாரியனுடைய பற்றிய ஒரு ஓமையை சொல்றத பார்க்கலாம். When you read Luke chapter 10 verses 33 to 35, you can read about the parable of good Samaritan. அதாவது இந்த கள்ளர் கையில் அகப்பட்டு காயப்பட்டு குற்றூராய் கிடக்கிற மனிதனை பார்க்க யாருமே வராவிட்டாலும் அந்த சமாரியன் ஒருவன் வந்து அவனுடைய எண்ணெய் அந்த காயங்களை ஊற்றி காயங்களை கட்டி அவனை பராமரிக்கிற ஒரு சுபாவத்தை நீங்க பார்க்கலாம். Though there came no person to take care of the person who was robbed by the thieves, who was beat and wounded by the thief, but this Samaritan came over there, bandaged his wounds and poured olive oil and wine and took care of him. நம்முடைய தேவன் கூட எல்லாருமே நம்மை விட்டு வழி விலகி போகும்போது நம்மை கைவிடும் போது அவர் நல்ல தகப்பனாய் நம்முடைய விழுகையில கூட நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். Even our God will remain a good father even at the time of a fall when people are depart from us or forsake us. இதைதான் நீங்கள் 103ஆம் சங்கீதம் 8 முதல் 14 வசனங்கள்ல வாசிக்கலாம். This is what you can read in Psalm 103 verses 8 to 14. கர்த்தர் யார் என்றால் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The Lord is compassionate and gracious, slow to anger and rich in faithful love. எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் எப்படிப்பட்ட ஒரு கிருபை அவர்ட்ட இருக்கு? What kind of compassion and grace is with them? 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் If you read verse 13, ரொம்ப அழகா அவர் எழுதுகிறாரு. it's very beautifully written. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. தகப்பனை போல இறங்குகிறாரா. He has compassion like a இந்த father. தகப்பனுடைய இரக்கத்தை அவர் விளக்கும்போது அவர் சொல்லுகிறாரு. When he explains the compassion of a father, he says, 9ஆம் 10ஆம் வசனம் பாருங்க. verses 9 and 10, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார்,
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். He will not always accuse us or be angry forever. He has not dealt with us as our sins deserve or repaid us according to our offenses. For as high as the heavens are above the earth, so great is faithful love towards those who fear him. As far as the east is from the west, so far has he removed our transgressions from us. நான் நினைக்கிறேன் இந்த அவைலபிலிட்டி, ஒரு தகப்பனுடைய அவருடைய அவைலபிலிட்டி, அந்த பிள்ளைகளுடைய விழுகையிலும் அவருடைய பலவீனத்தில் அவருடைய தேவையில் அவளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு இருக்க வேண்டியது அவசியம். So I think this availability of a father in times of the fall of their children, in the times they require this counsel or guidance, it is very much essential. சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக Certain months ago, ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. a sister called me. ரொம்ப இளையவங்க தான். She was very younger. அவங்க ஃபோன் பண்ணியது நான் நைட்டு வந்து ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன். It might be 1 o'clock in the night. அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. She called me and then she was crying over the call. அவர்களுக்கு வந்து ஒரு விதமான மன கஷ்டம் வந்துருச்சு. She had a kind of broken heart. அவளுக்கு பிள்ளை இல்லை. She don't have a child. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, அன்னைக்கு ரொம்ப பாரப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். I don't know whether she was much burdened that day, I think. நானும் ஃபோனை எடுத்துட்டு உட்கார்ந்திருந்த ஒரு அரை மணி நேரம் அவங்க எல்லாம் அழுது அவங்க மனசுல இருக்க வேதனையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க. So I also took the call and I was on the call almost for half an hour. She was crying and she just poured out what was in her heart. எனக்கு ரொம்ப வேதனையாகி விட்டது. நானும் அது எல்லாத்தையும் அவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு பின்பு அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி நான் பின்பு படுக்க போயிட்டேன். So it was really painful to me. I just gave heed to whatever she said and then I prayed and went to sleep. அடுத்த நாள் எனக்கு நன்றி சொல்லி பெரிய ஒரு வாசகத்தை எழுதி இருந்தாங்க. So next day she sent me a text thanking me so much. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த பிள்ளை ஏன் இப்படி நம்மளை வந்து இப்படி அன்பு கூர்ந்து இப்படி கால் பண்றாளே, இப்படி இருதயத்தை கொட்டுறாளேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. So I was really disturbed because why this woman is calling me and she is pouring out her heart and showing so much of love. அப்போ அவர்களுடைய ஆண்டி ஒருத்தங்க வந்து அவங்க ஒரு செய்தி எனக்கு போட்டாங்க. So one of our aunt also sent me a message. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நேத்துக்கு நீங்க நடுராத்திரில கூட எழும்பி என்னுடைய பிள்ளைக்கு நீங்க வந்து நீங்க ஃபோன் எடுத்து நீங்க பேசுனீங்களாமே, நீங்க ஜெபம் பண்ணீங்களாமே, அவ அழுததை வந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களாமே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னாங்க. So she said, Pastor, I really thank you for attending my daughter's call even at the midnight where you heard her calling, where you heard her cry and also you prayed for her. அப்போ ஒரு வரி ஒன்னு எழுதி இருந்தாங்க. She wrote a sentence in that. அவளுக்கு அப்பா இல்ல. She doesn't have a child. அதனால உங்களை ஒரு ஃாதர் ஃபிகரா அவ பார்க்கறா. So she is looking you as a father figure. நீங்க அந்த இடத்துல நீங்க இருந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படினு சொன்னாங்க. She said, thank you for being in that position. எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. It was really new to me. அப்போ ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல யாராவது ஒருத்தர் நிக்கணும்னு எந்த பிள்ளையும் விரும்புது. So it means that every child desires that a person should stand in the position of a father. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஆராதனை காலையில முடிஞ்சது. So few weeks ago we ended in service in the morning once. அப்போ அந்த ஆராதனை முடிச்சிட்டு நான் இறங்கி வந்து ஜனங்களை பார்த்துட்டு இருந்தேன். So after the service I came down, I was speaking with the அப்போ ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. There came a family then. ஒரு தாய், ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பேரும் வாலிப பிள்ளைங்க. So it was a mother and two young girls. அப்போ அந்த பிள்ளைகள்ட்ட நான் பேசிட்டு விசாரிச்சு எங்க இருந்து வரீங்க, புதுசா வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் விசாரிச்சேன். They were newcomers, so I just was inquiring with about them. நான் விசாரிச்சுட்டு நான் ஜெபிச்சு முடிச்ச உடனே, so once I finished inquiring and prayed for them, அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னா, அங்கிள் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னு. So that boy told me, uncle, I have a request. என்னப்பா அப்படின்னு. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. I have a longing, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு. So he said, I have a longing. எனக்கு வந்து உங்களை ஹக் பண்ணணும் அப்படின்னு. And he said, I want to hug you. எனக்கு என்ன இது புதுசா இருக்குன்னு நினைச்சேன் நான். I thought, what is this, something new? அந்த தம்பியை பார்த்தா என்னை விட பெரிய ஆளா தெரியறான். So he appeared to be very great in stature. இல்ல, என்னை விட பெரிய உடம்பு, உயரம் எல்லாம் நல்ல ஆள் வாட்ட சாட்டமா இருக்கான். So he is very very bigger than me in stature. அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பா அப்படின்னு கேட்டேன். So I did not understand. I said, what? பக்கத்துல அவனுடைய தாய் வந்து கண்ணீரோடு அழுதாங்க, அப்படியே அழுதாங்க. So his mother was shedding tears on the beside சொன்னாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு அப்பா வந்து இறந்துட்டாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால.
Pastor, my son lost his father many years ago. அவன் வந்து வீட்டில் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து கேப்ரியல் அங்கிள் தான் எனக்கு அப்பா மாதிரி. He used to say, Gabriel uncle is like my father. அதனால தான் பாஸ்டர் அவன் கேட்குறான். That is why he's asking, Pastor. எனக்கே உள்ள உடைஞ்சிருச்சு கொஞ்ச நேரம். Even I was broken then. அதுக்கப்புறம் அவனை கட்டி அணைச்சு அதுக்கப்புறமா தான் அவன் போனான். Then I hugged him, only then he left. வாலிப பிள்ளையா இருந்தாலும் அவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, ஒரு தகப்பன் தன்னோட இருக்கணும், ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேயாவது யாராவது ஒருத்தர் என் மேல அன்பு செலுத்தணும். Though he is a young boy, but they always expect that there should be a person in the place of a father to love him. நான் சொல்லுவேன், இந்த அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். I tell you, this availability of a father is very important. அவங்க வந்து நம்மளை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். We should be in a place where they can access easily. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. போதகத்தின் முதல் படி அதுதான். That is the first step of instruction. ரெண்டாவது என்ன? Second, நீங்கள் அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. the same Proverbs chapter 4 verses 1 and 2. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding, for I give you good doctrine, do not forsake my law. முதலாவது, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். The first thing that should be present in the life of a father. ரெண்டாவது, ஒரு தகப்பன் என்ன செய்யணும்னா, ஞானத்தையும் புத்தியையும் ஒரு பிள்ளை அடைவதற்கு அந்த பிள்ளைகளை அழைக்க வேண்டும் அல்லது அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். Second, first the availability of a father. Second, the appeal of a father. ஒரு தகப்பன் என்ன பண்ணணும்னா, இங்க வசனத்தை பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. Here it says, he gives an appeal saying that, hear, my children, the instruction of a father. பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தின் முக்கியத்துவம் தெரியாது. For children doesn't know the importance of wisdom. சில வேளையில பிள்ளைகளை வளர்க்கறத நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை பார்த்தா வேடிக்கையா தான் இருக்கும். Sometimes when you bring up children, it will be really funny to see them. அவங்க வந்து சில பேர் வளர்ந்துட்டா கூட அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஞானம் இருக்காது. Though children grow up, they don't have the wisdom. அவங்களுக்கு புத்தி இருக்காது. They don't have knowledge. அவங்க தாங்க நினைச்சதான் பெரிய ஞானிகளாக நினைச்சிட்டு இருப்பாங்க. They think whatever they think is to be greater things. ஆனா ஒரு தகப்பன் தன்னுடைய நீண்ட அவனுடைய அனுபவத்தில் அவருக்கு தெரியும், என் பிள்ளை அப்படி புத்தி இல்லாம மதிக்கட்டவனா போகிறானே. But a father in his experience should know, my child is going away without this wisdom. என் பிள்ளை அறிவில்லாம நடக்கிறானே. My child is walking without wisdom and knowledge. வரப்போகிற ஆபத்தை தெரியாம இவன் அப்படி முன்னேறானே. He is just moving ahead without knowing the danger that he is going to encounter. ஒரு பிள்ளை தானாக வந்து தகப்பனிடத்துல புத்தி கேட்பான்னு எதிர்பார்க்க கூடாது. A father should never expect that a child will come automatically to him and receive this wisdom. ஒரு தகப்பன் வந்து பிள்ளையை தானே அழைத்து புத்தியையும் அறிவையும் புகட்டணும். A father should call himself the child and he should teach them the instruction. சிலருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, என் பிள்ளை வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து எதுவுமே ஆலோசனை கேட்க மாட்டான். So what is the problem of certain fathers, that my child will never come to me for any counsel. பொதுவா எந்த பிள்ளையும் போயிட்டு அப்பாட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டான். Generally no child will go to a father to receive a counsel. அவங்களுக்கு ஆலோசனை எங்க இருந்து வாங்குவாங்கன்னா, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களோட கூட வளர்றவங்க, அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். So they like only their fathers and their friends and their companions, and they want to get all their advice only from them. ஆனா ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது, அவன் வழி விலகும் போது, ஒரு தகப்பனோட உத்தரவாதம்னா கூப்பிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையை கண்டிப்புடன் கொடுக்கணும். But when a child turns away, the way stays away, then the responsibility of father is that he should call him and give the instruction and guidance. ரொம்ப வேதனையோட சொல்றேன், நிறைய தகப்பன்மாருக்கு இவ்விதமாய் புத்தியை சொல்லணும், ஆலோசனை கொடுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காங்க. Today it is really painful to say that many fathers don't have this interest to give sound teaching to the சில children. பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்காங்க, பிள்ளைகளோட நேரமே செலவழிக்க எனக்கு ரொம்ப நேரமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. Some fathers are very busy. They say that they don't have time to spend with their children. ஆனால் ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய போதகம் அழைத்து கொடுக்க வேண்டியதனுடைய உத்தரவாதம் இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. But a father should never forget that he has a responsibility to call and give the guidance of a father's. நான் சொல்றேன், சில வேளையில சில பெற்றோர் வந்து என்ன ஒரு சொல்லிடுவாங்கன்னா, அவன் சொல்றா கேட்கறதே இல்லை. So certain parents will say, I used to say but they don't listen to me. சில பேர் வந்து பிள்ளை நடந்து போற தவறான பாதைகள் அப்படியே பார்த்துக்கிட்டே ஏங்கிக்கிட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க. There are certain parents who will be looking that their children is going in a wrong way. They will just keep gazing at that and just remain silent. அப்படியே பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாமலே இருப்பாங்க. They will not utter a word at all. நான் சொல்றேன், அப்படி இருக்க கூடாது. I tell you, you should not be so. நாம அவர்களை அழைத்து கண்டிப்புடன் சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை, புத்திமதிகளை, கடிந்து கொள்ளுதலை நிச்சயமா கொடுக்கணும். So we have to call them and we have to give the necessary correction, the guidance, the chastisement and whatever is required. நீ வா, வந்து புத்தியை கேள், நீ ஆலோசனை பெறு, ஞானத்தை அடைந்து கொள் என்று தகப்பன் தான் அழைக்கணும். A father is the one who is supposed to appeal and call the child, you come, hear my instruction, get the understanding and knowledge. இங்க யார் அழைக்கிறது பாருங்க. Look here, who is calling?
அப்பா தான் அழைக்கிறார். It is father who is calling. பிள்ளை வந்து அப்பாட்ட போய் கேட்கல. The child is not going to the father. அப்பா தான் அழைக்கிறார். It is father who is calling. நான் நினைக்கிறேன் இந்த புத்திமதியையும் ஆலோசனையும் ஞானத்தையும் புகட்ட வேண்டிய உத்தரவாதத்தை கர்த்தர் ஒரு தகப்பன்ட்ட கொடுத்திருக்கிறார். I tell you, the Lord has given this responsibility of teaching this instruction and understanding to the father. ஆதியாகமம் 18:19 பாருங்க. Look at Genesis 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். For I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. நீங்க என்ன செய்வார்னா கட்டளையிடுவான். He will command. நீங்கள் உபாகமம் 6:6-9 வாசிக்கும் போது, if you read Deuteronomy 6 verses 6 to 9, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க வேண்டும், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையிலே அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. And these words which I command you today shall be in your heart, you shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up. You shall bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. You shall write them on the doorpost of your house and on your gates. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கவனிச்சீங்களா இங்க என்ன நடக்குதுன்னு? Did you notice what is happening? யாருடைய உத்தரவாதம் இது? Whose responsibility is? போதிக்க வேண்டியது அப்பா தான் போதிக்கணும். It is father who should give instruction. அவர்தான் பிள்ளையை கூப்பிட்டு கர்த்தர் தனக்கு கொடுத்த கட்டளைகள் பிரமாணங்கள் நியமனங்களை பிள்ளை கண்டிப்பா உபதேசிக்கணும். So he is the one who should call the child and give all the laws, ordinances and the commandments that the Lord has given them. எனக்கு தெரியும் ஒரு தகப்பனுடைய போதகத்தினுடைய வல்லமை என்னன்னு நான் பார்த்திருக்கேன். So I know, I have seen and witnessed the power of the instruction of a father. சில வேளையில யார் அந்த புத்திமதியை சொன்னாலும் அதற்கு வந்து பவர் இருக்காது. ஆனா ஒரு தகப்பன் வந்து அதிகாரத்தோடு சொல்லும்போது அதுல ஒரு நிச்சயமாகவே ஒரு எஃபெக்ட் இருக்கு. Sometimes when someone else says that instruction, there will not be power, but when a father says in a commanding authority, there is a power in that. என் வாழ்க்கையில அட்லீஸ்ட் 2 times நான் வந்து இதை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். So I have experienced this at least 2 times in my life. நான் வந்து இள வயதுல நான் வந்து வாலிபனா இருக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. When I was a young boy, I had much interest in music. பல மணி நேரம் அப்படியே உட்கார்ந்திருப்பேன். I used to sit for hours together. நான் எனக்குன்னு ஒரு ஸ்டுடியோ கூட நான் வந்து உருவாக்குற மாதிரி லெவல்ல வச்சிட்டு அப்படியே அதிலே தான் உட்கார்ந்திருந்தேன். So I used to have a studio for myself and used to sit there for hours together. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட பல மணி நேரம் இந்த இசையில தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். Even after I came to the ministry, I used to spend much of my time in music. பல மணி நேரம் அதை விட்டு எழும்புறதே ரொம்ப கஷ்டம். So it is very difficult for me to rise from that. ஒரு நாள் நான் இப்படி தான் வாசிச்சிட்டு இருந்தேன். So this is how once I was playing the music. ராத்திரி 11:30 மணிக்கு உட்கார்ந்து வாசிச்சிட்டு இருந்தேன். So I was playing music at 11:30 in the night. அப்ப அப்பா உள்ள ரூம்க்கு வந்தாங்க. Then father came into my room. என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. He asked me a word. இதுவும் அழைப்பு கிடையாது, உன் ஊழியத்துல கவனம் செலுத்துன்னு சொன்னாங்க. He said, this is not your calling, you focus on your calling. எப்படி? இதுவும் அழைப்பு இல்ல, This is not your calling, ஊழியத்துல கவனம் செலுத்து. you focus on your ministry. சொல்லிட்டு போயிட்டாங்க. And he left. ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ள ரொம்ப ஆழமாய் கிரியை செய்தது. But that word began to work greatly in me. அன்றையோடு நான் வந்து இந்த இசையில வந்து ரொம்ப நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு நான் வேதத்துல ரொம்ப நேரம் செலவழிக்கிற அந்த நிலைக்கு நான் மாறினேன். So from that day I just stopped spending much time in music and I began to spend much time in the word of God. இன்றைக்கும் நான் இசை வாசிக்கிறேன். நான் பொதுவா ஸ்டேஜ்ல தான் வாசிக்கிறேன். மற்றபடி எனக்கு தனியாலாம் உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு அந்த அவ்வளவு இன்ட்ரெஸ்டும் எனக்கு இல்லை. Even today I play music but only on stage. I don't have time and also have interest to play at home. ஆனால் அந்த புத்திமதி அந்த ஆலோசனை அன்றைக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. But that instruction, that teaching is very much essential then. அதே போல ஊழியத்துக்கு வந்த பிறகும் என் வஸ்திரத்தை பற்றி அப்பா சொன்ன காரியங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு turning point எனக்கு கொடுத்தது. And after I came to the ministry, the things that my father told regarding my garments and clothing, that also brought a turning point in my life. சில காரியங்களை ஒரு தகப்பன் தான் சொல்ல முடியும். I tell you, only a father can say certain things. அது தகப்பன் சொல்லும் பொழுது அதுல ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதை பிள்ளை கவனிக்கும் போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. So there is an authority when the father says this, and it's also when the child listens it, there is a blessing in it. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் வந்து தன் பிள்ளைகளுக்கு தன் சந்ததி கட்டளையிடுவான் என்று போட்டிருக்கு. The Bible says that Abraham will command his children and his generations. நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 15 வாசிக்கும்போது, if you read 2 Timothy chapter 3 verses 14 and 15, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு,
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்து கொள்வதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். But you must continue the thing which you have learned and been assured of, knowing from whom you have learned them, that from childhood you have known the holy scriptures, which are able to make you wise for salvation through faith which is in Christ Jesus. சொல்றார், நீ இன்னாரிடத்துல கற்றுக்கொண்டா என்பதை நீ அறிந்திருக்கிறாய். So he says that you are assured enough that from whom you have learned this. யாரிடத்துல கற்றுக்கொண்டார்? Where did you learn this from? 10ஆம் வசனம் பாருங்க. Verse 10 says, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்த்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். But you have carefully followed my doctrine, manner of life, purpose, faith, long suffering, love, perseverance, persecutions, afflictions which happened to me at Antioch, at Iconium and Lystra, with what persecutions I endured. யாரிடத்துல கற்றுக்கொண்டாய்? You learned from whom? என்னிடத்திலே கற்றுக்கொண்டாய். You learned from me. பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, நீ என்கிட்ட கற்றுக்கொண்டாய். Paul says to Timothy, you learned from me. இந்த தீமோத்தேயுவை பவுல் எப்படி பார்த்தார் தெரியுமா? You know, how did this Paul look at Timothy as? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians 4:17. 1 கொரிந்தியர் 4:17. 1 Corinthians 4:17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். For this reason I have sent Timothy to you, who is my beloved and faithful son in the Lord. யாரு இந்த தீமோத்தேயு? Who was this Timothy? கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ள என் குமாரன். He is my beloved and faithful son in the Lord. 1 தீமோத்தேயு 1:18 பாருங்க. 1 Timothy 1:18. 1:18. 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். He starts, I commit to you son Timothy. அப்போ இந்த தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பார்த்தார்னா தன்னுடைய சொந்த மகனாக பாவித்தார். So this Paul considered Timothy to be his own son. அந்த தீமோத்தேயுவுக்கு போதித்தார், நடக்கையினாலும் அவர் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். So he taught him and also he remained an example by his activities to him. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்றும் புத்திமதி சொன்னார். And he also gave him guidance saying that you must continue the things which you have learned and been assured of. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகளை ஞானத்திற்கும் புத்திக்கும் அறிவுக்கும் அழைக்க வேண்டிய உத்தரவாதம் பெற்றோரிடத்தில் இருக்கு. So it is very important that the appeal of a father towards this guidance to instruction and to wisdom and knowledge is very important for the நமக்கு father. எல்லாருக்கும் தெரியும் சாலமோன் என்கிற ராஜா, அவன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவனிடத்துல உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேட்ட பொழுது எனக்கு ஞானத்தை தாரும் விவேகத்தை தாரும் நம்ம கேட்ட ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know about King Solomon. In 1 Kings chapter 3 and verse 9, when the Lord asked what he required, he asked for the wisdom from the Lord. ஆனால் இது எங்கிருந்து உதித்திருக்கோம் இந்த வாஞ்சை அப்படி நான் யோசிக்கும் பொழுது நான் நிச்சயமா நம்புறேன் தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனை புத்திமதியிலிருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே வந்தது என்று நான் நம்புறேன். But I thought from where did he have this prompting of asking this from the Lord? I think from the guidance and the instruction of his father. நீங்கள் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்களேன். If you read 1 Kings chapter 2 first 4 verses. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த பொழுது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. Now the days of David drew near that he should die, and he charged Solomon his son, saying, I go the way of all the earth, be strong therefore, and prove yourself a man, and keep the charge of the Lord your God, to walk in his way, to keep his statutes, his commandments, his judgments, and his testimonies, as it is written in the law of Moses, that you may prosper in all that you do, and wherever you turn, that the Lord may fulfill his word which he spoke concerning me, saying, if your sons take heed to their way to walk before me in truth with all their heart and with all their soul, he said, you will not lack a man on the throne of Israel. அதுல முக்கியமான வார்த்தையை கவனிச்சீங்களா? Did you notice the important word? 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்குன்னு சொல்றாரு. So here he says that you should keep the charge of the Lord wherever you go and in whatever you do. அப்போ அங்க இந்த புத்தி வேணும், அறிவு வேணும், நீ இப்படி நடக்கணும்னு அவனுக்குள்ள அந்த வாஞ்சையை உருவாக்கி அவனை போதித்தது யாருன்னா
அவனுடைய தகப்பனாகிய தாவீது. So who encouraged him and prompted him that he should receive this wisdom and knowledge and understanding? It is his father David. முதலாவது சொன்னேன், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்க கூட இருக்கணும். First I told you the availability of a father. ஒருவேளை ஒரு தகப்பனாக ஒருவர் இல்லாமல் போனாலும் யாராவது ஒரு ஃபாதர் ஃபிகர்ல இருக்கணும். Maybe if they don't have a father, you should have someone in the father figure. ரெண்டாவது, தி அப்பீல் ஆஃப் அ ஃபாதர். ஒரு அப்பா புத்திமதி கொடுக்க பிள்ளையை அழைக்கணும். Second, the appeal of a father. மூன்றாவது நான் சொல்லுவேன், ஒரு தகப்பனுடைய மனநிலை ரொம்ப முக்கியம், அவருடைய சுபாவம் ரொம்ப முக்கியம். Third, the attitude of a father. பாருங்க, இங்க நீங்க அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். If you read Proverbs 4 and verse 2, it says, I give you good doctrine. நீங்க 3ஆம் வசனத்துல, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளைமானவன் வாசிக்கிறோம். Verse 3 says, when I was my father's son, tender and only one in the sight of my mother. அதாவது ஒரு தகப்பன் பிள்ளையோடு இருக்கணும். A father should be with a child. ரெண்டாவது, ஒரு தகப்பன் போதிக்கணும். Second, the appeal of a father. ஆனா ஒரு தகப்பன் போதிக்கிற முறைன்னு ஒன்னு இருக்கு. And there is an attitude or the way that the father teaches. அதான் இன்னைக்கு நம்ம மூன்றாவது கவனிக்க போறோம். That is the third one. ஒரு தகப்பனுடைய புத்தி சொல்லும் முறை அல்லது அவங்க மனநிலை. The attitude of a father. அவங்க குணம். The way, எப்படிப்பட்ட குணம்? What kind of character? அன்பினால் நிறைந்த, பாசத்தினால் நிறைந்த, நல்உறவோடு வருகிற புத்திமதி. Instruction that comes with love, care and with goodness. நீங்கள் அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, if you read Ephesians 6:4, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அப்பாவை பற்றி சொல்லியிருக்கு. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக போட்டு. It is very specifically said, fathers, do not provoke your children to anger, but bring them in the discipline and instruction of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம சிட்சை போதனை எதை கொடுத்தாலும் பிள்ளைகளை கோபமூட்டாமல் கொடுக்க வேண்டும்னு போட்டிருக்கு. No matter whatever it might be, whether discipline or instruction, whatever you give to your children, you should give without anger. அதுல நம்ம ஆட்டிட்யூட் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு மனநிலையில கொடுக்கிறோம். Your attitude is very important in that. கோபமூட்டுற ஒரு விதத்துல இல்ல, not in a way of provoking your anger, கடினமான வார்த்தைகளால் இல்ல, not with harsh words. அவர்களை அழைத்து நாம அன்போடு புத்திமதி சொல்லும் பொழுது, அவர்களோடு பேசும்போது அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். But when you call and give them in a pleasant way, that will be very useful for them to walk in the way of God. தகப்பனாய் இந்த வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்க கவனிக்கணும், நீங்க யாருடைய ஸ்தானத்துல நின்னு இந்த வேலையை செய்றீங்கன்னா தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து இந்த வேலையை செய்றீங்கன்றதை மறந்துடாதீங்க. So if you are a father and if you are listening to this word, you should be very careful. You are standing in the position of a God and doing this work of God. நம்முடைய தேவனை வேதத்துல பிதாவே, தகப்பனே என்ற வார்த்தை தேவனை அட்ரஸ் பண்ணும்படி எழுதியிருக்கு. So in the Bible we can see that our Lord is very much referred to as father in many places. நான் நினைக்கிறேன் நம்ம தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவுன்றதை மறந்துடாம அந்த சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைத்துக்கொண்டு நாமும் ஒரு நல்ல தகப்பனாக தேவனை போல இறங்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. So we should also take into consideration the relationship between ourselves and father and God as father and son, and we should also have the same kind of relationship with our children as well. மறந்துடாதீங்க, தேவன் எப்படி இறங்குறாருன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போலன்னு வாசிக்கிறோம். Don't forget, as a father has compassion on a child, the Lord also has a compassion. அந்த பிள்ளையின் மேல ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பத்தோடு அவர் செயல்படுகிறார். The Lord does it with a desire, with a great desire for the child. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், ஒரு பிள்ளை சிட்சித்தா கூட நேசத்தினால் சிட்சிக்கிற ஒரு சிட்சை இருக்கணும். So even I have told you already that if you chastise or punish a child, you should do it with love. அவர்களோடு அன்போடு நேரத்தை செலவழிக்கணும். You have to spend time with love. நம்முடைய இருதயத்துல இரக்கத்தோடு செயல்படணும். We should act with compassion in your heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய தேவை நேரங்களை அவளை கரம் பிடித்து உயர்த்தணும். In times of the need, you are supposed to give them hand and lift them up. ஒருவேளை இன்றைக்கு காலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, as you are listening to this word in this morning, ஆண்டவர் உங்களை உணர்த்தலாம். maybe the Lord may convict நீ you. உன் பிள்ளைகளோட நேரத்தை செலவழி. You spend time with your children. உன் பிள்ளைகளை அறிந்து கொள்ள நீ நேரத்தை எடுத்துக்கொள். You take time to know your children. ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மள அறிகிற ஒரு பக்கம் இருக்கு, நாமளும் பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமைன்னு ஒன்று இருக்கு. So it's because there's one part where we have to know our children, on the other part the children should know us. எல்லா பிள்ளைகளும் ஒரே போல இருக்க மாட்டாங்க. It's not that all children are the same. சில பேருக்கு அப்பா அம்மா கூடவே பிசிக்கலா கூட இருக்கணும்னு விரும்புவாங்க. Some people need
need to feel the physical touch of parents. ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்பா பிசிக்கலா கூட இருக்கணும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அப்பா தங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் கண்காணிக்கிறவராக இருக்கணும் அல்லது கவனம் செலுத்துகிறவராக இருக்கணும் விரும்புவாங்க. But not every children want to feel the touch of a father, but they want the presence of the father in all their life, and they want them to focus and concentrate on them. their interest அவங்க மேல இருக்கணும்னு விரும்புவாங்க. They always want the father's interest in their life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தைகளை வைத்து நம்மை தியானித்து கர்த்தர் நம்ம இன்னும் சிறந்த தகப்பன்மாராய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. So let us meditate on the word that the Lord spoke with us, and the Lord may help us to become the best father. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது சில பேர் யோசிக்கலாம், இது எனக்கு ரொம்ப லேட்டா இந்த செய்தி கிடைச்சு, கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் சரியா ஒழுங்கா வளர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So some people, as you listen to this, you may say it is very late that I've received this sermon. If I'd have got it early, I would have brought my children more good. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சரியான உறவு கிடையாது, அதே போல நானும் அப்படியே மாறிட்டேன், எனக்கும் என் பிள்ளையை வளர்க்கிறதுக்கு சரியா தெரியலன்னு சொல்லலாம். Some people may say, Pastor, even I don't have a good relationship with my father, and so I also brought up my children in the same manner. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன். The Bible says that God is a God of mercies. காலம் கடந்து போயிருக்கலாம், The time would have passed away. சில உறவுகள் கசந்து போயிருக்கலாம், Our relationship would have become bitter. சில உறவுகள் உடைந்து கூட போயிருக்கலாம். Some relationship would have even broken. ஆனால் இன்னும் தாமதிக்காதீங்க. But don't delay more. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் மாற்றும்படி இடம் கொடுங்க. But give way for the Lord to mend your heart today. இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் உங்கள் பிள்ளையோடு மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. May the Lord give you grace that you get a chance to reconnect as a father with your child. நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord help you to become an example and model to be a father to a child. பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்கவும் பிள்ளைக்கு போதிக்கிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. May the Lord give time for you to be available to your child and also give you wisdom to appeal to a child. அந்த போதகத்தையும் அன்போடு பாசத்தோடு பரிவோடு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. And may the Lord also give you attitude that you may share that instruction with love and care. கர்த்தர் தாமே உங்க பிள்ளைகளையும் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியவும் பிள்ளைகளுக்கும் கிருபை தருவார். May the Lord also give grace to your children that they may accept your instruction and guidance. கர்த்தர் பேசின வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றுவார். May the Lord fulfill the word that he spoke. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன். Our holy and merciful Father, we thank you. ஒரு தகப்பனுடைய போதகம் புத்திமதி எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் இன்றைய காலையிலே கேட்டோம். Lord, this morning we heard how much important is the instruction and guidance of a father. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தகப்பனும் அவருடைய உத்தரவாதத்தை உணர்ந்து செயல்பட கிருபை தாரும். Lord, give us grace that let every family and every father who listen to this, Lord, know their responsibility and act accordingly. ஆண்டவரே, பிள்ளைகளோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் கண்டுபிடிக்க கிருபை தாரும். Lord, give them grace to be available to the children, Lord. ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரே ஞானத்தை போதிக்கும்படி அழைக்கத்தக்கதாக அந்த அழைப்பை கொடுக்கிற ஒரு இருதயத்தை தருவீராக. Lord, the Lord may give them heart to appeal to the children, that they may call them and give the instructions, Lord. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நடத்துகிறதிலே நற்குணசாலிகளாக சிறந்த குணமுள்ளவர்களாய் கோபமில்லாதவர்களாய் இந்த புத்தியை சொல்ல கிருபை தாரும். At the same time, Lord, give them the good attitude of a father which is very noble, and the Lord may teach them without much anger, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord.